திறக்கவே மறந்துட்டாங்க சார். அதையே முதல்ல பதிவு பண்ணுங்க. அவர் பெட்டியை திறக்க நாங்களும் கடைசி வரையும் பார்த்துக்கிட்டே இருக்கோம் சார். என்னைக்கு எப்பா பாவம்ப்பா அவர் ஓரமா நிக்கிறாரு, ஒரு பெட்டியவாது திறங்கப்பான்னு நாங்க பார்த்துட்டு இருக்கோம். திறக்கவே இல்லை. கொஞ்சமாவது அவர் பேச பார்க்கலாம். அவர் என்ன சார் அவர் பேசுறது? அதெல்லாம் கிடையாது. என்ன கவர்ச்சி காமிச்சாங்க சொல்லுங்க சார்? அதெல்லாம் இல்ல சார். கவர்ச்சி எல்லாம் இல்ல. அரசியல்ல மாற்றம் வேணும். அந்த மாற்றத்துக்காக நாங்க விஜய் அண்ணாவை தேர்ந்தெடுத்தோம். மற்றபடி இதுல கவர்ச்சியோ அதுவோ எதுவுமே கிடையவே கிடையாது. அவர் எங்க இருக்காருன்னு தெரியல சார். தெரிஞ்சிருந்தா நாங்க தெரிஞ்சிருந்தா இல்ல அவர் என்ன பண்ணிருக்காருன்னாவது கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும்ல. நான் வந்து சென்னையில வந்து ஒரு 20-25 வருஷமா இருக்கிறோம். எனக்கு இப்போ 38 வயசு ஆகுது. விவரம் தெரிஞ்சு ஒரு 20 வருஷம் இருக்குன்னு வைங்களேன். அவரை நான் வந்து இப்பதான் ஒரு 2 வருஷமாவே பாக்குறேன். தெரியல. ஆனா விஜய் சார சின்ன பிள்ளைல இருந்தே தெரியும் எங்களுக்கு. அவர் என்ன பண்ணுவாரு பண்ண மாட்டாரு. அவர் வந்து 1 மாசம் தாங்க ஆகுது அரசியல்ல. அதுக்குள்ள ஏன் இவ்வளவு விமர்சனம்? வெயிட் பண்ணி பாருங்க. அவர் என்ன செய்யறாருன்றத வெயிட் பண்ணி பாருங்க. ஆனா அவர் அழுவ மட்டும் தானே செய்வாரு. அவர் பொண்ணை இட்டுன்னு போய் விட்டாரு போல. அவங்க பொண்ணை இட்டுன்னு போய் விட்டாங்க. எதனா சீட்டு குத்தாங்களாப்பா? பாவம் அந்த பொண்ணு எவ்வளவு பேசிச்சுப்பா. அவரை மாதிரியா இருக்குது. எதனா பேசிச்சாப்பா? இல்லப்பா அவரை மாதிரியா இருக்குது. அவ்வளவு பேசுனாங்க. ஒரு சீட்டு குத்துருக்கலாம் இல்லப்பா அவங்களுக்கு சாதகமா? நீ என்ன சொல்லு? போய் நான் கேளுங்க. தெரியாம போறதுக்கு நாங்கன்னா முட்டாளப்பா. நான் எம்ஏ முடிச்சிடறேன், அவங்க எம்பில் முடிச்சோம், எல்லாம் சுத்தி படிச்சிருக்கோம், எல்லாம் காலேஜ் போயிருக்கோம். பொண்ணுக்கு 10 எக்ஸாம் எழுதிருக்கிறோம். எங்களுக்கு தெரியாமலே ஓட்டு போட்டாங்க. ஏன்பா எங்க பிள்ளைங்களா நாங்க படிக்க வைக்கல, எங்க பிள்ளைங்களா கட்டி கொடுக்கல. இதுக்கு மேல என்னப்பா திறமை வேணும்னு கேக்குறீங்க? ஓட்டு போறதுக்கு திறமை வேணும். இப்ப இவங்க தான் சொல்லி கொடுக்கலாம். இத்தனை நல்லதே செய்வாரு. என்னன்னா பயப்படதான் செய்வேன். ஏன்னா திருட்டு கும்பலுங்க. அவர் எல்லாமே நியாயமா இருக்காரு. அப்ப திருடனை வந்து அவர் வந்து நியாயமா இருக்கும்போது திருடனுக்கு எல்லாருக்குமே வந்து பயம்தான் இருக்க செய்யும். அவரு கதறி தாங்க அழுவாங்க. அவங்க ஃபேமிலியா அழுவாங்க. சத்யராஜ் அழுவாங்க, அவங்க பொண்ணு அழுவாங்க, ஸ்டாலின் அங்கிள் அழுவாரு, உதயநிதி அழுவாரு. அவங்க வந்து எல்லாரும் அவங்க ஃபேமிலி மொத்தமே கதறி குமரி அழுவாங்க. அவங்க பையனை தவிர சிபிராஜ் தவிர மித்தவங்க எல்லாருமே கதறி தான் அழுகுறாங்க. ஏன்னா அவர் வந்து எப்போதுமே அண்ணன் ரசிகர். அதனால வந்து அண்ணனுக்காகவே அவர் பேசுறவரு. அவர் எதிர்கட்சியா இருக்கிறதுக்கே லாக்கி இல்லங்க. அவர் என்ன அவர் வந்து தூங்கிட்டு இருப்பாரு. அவர் வந்து வீட்டுல போய் தூங்க சொல்லுங்க. அவர் எதிர்கட்சியா இருக்கிறதுக்கே லாக்கி இல்லைன்னு தான் நாங்க சொல்லுவோம். அவரை வந்து என்ன பொறுத்த வரைக்கும் என்ன அவரையும் வந்து தள்ளி இருக்கணும். இந்த மக்கள் வந்து அவருக்கும் ஓட்டு போடாத, அவரையும் வந்து மொத்தமா அவங்க அப்பா கூடயே வந்து ரிட்டையர் பண்ணி அனுப்பிச்சிடுவோம். அவர் கத்திட்டே தாங்க இருப்பாரு. அவர் திட்டின்னு தானே இருப்பாரு. அவரும் எங்கன்னா வந்தாரானா திட்டின்னு தானே இருப்பாரு. கேக்குற இந்த கால் வாங்கி இந்த கால்ல வந்தாரானா ஒரு இடம் கூட வரல. ஒரு இடம் கூட வர மாட்டாரு சொன்னாரு. இப்ப சிஎம் ஆயிட்டாரு. ஓட்டு பண்ணா தெரிஞ்சுதான் ஓட்டு போட்டுக்கிறோம். யாரு வரணும்? ஏன்னா ஓட்டு இல்லைன்னா ஓட்டு போட முடியும். அந்த பர்மிஷன் கிடைச்சதால தான் நாங்க தேர்ந்தெடுத்துக்கிறோம் எங்க தலைவரை. அப்படி எல்லாம் சீமான்லாம் சொல்லக்கூடாது. ஏன் பேச மாட்டேங்கிறாரு? அதுல ஒரு அர்த்தம் இருக்குன்னு அர்த்தம். நீங்க மாதிரி அப்படியே கத்தியா தூண் பேசுறதுக்கெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு அமைதியா இப்போ இந்த ஓபன் பண்ணாரு. அமைதியா தானே அவர் ஒன்னொன்னு செய்யறதெல்லாம் என் மக்களுக்கு தான் செய்யறாரு தவிர அவரு வீட்டுக்கு செய்யல. சொல்றாலாம் 1000 சொல்லுவாங்க. ஆனா அவர் அழுவுறதெல்லாம் என்னன்னா சினிமால கூட எவ்வளவு அழுகுறாரு. அதெல்லாம் நம்ம கட்டுக்க முடியுமா? தட்டி விட்டு போயினே இருக்கணும்னா அவங்க அழுவாங்கண்ணா. நம்ம கேச்சிட்டோம்ல, மாறா நம்ம கேச்சிட்டோம். நம்ம வேற என்னன்னா பண்ண முடியும்? எதுவுமே கிடையாது. ஒரு சீட்டு கூட வர அவங்களுக்கு அதான் ஆதங்க, அவங்களுக்கு அதான் கஷ்டம். போயிட்டோமே 6 மாசம் டைம் குத்துக்கிறேன்றாங்க. நீ 6 மாசம் கூட ஒரு வருஷம் 6 வருஷம் கூட நீ டைம் கொடு. ஒன்னும் வேலை ஆகாது. நான் இருக்க போறதா டிவிக்கே தான். அவர் அமைதியாகிறாரு. சாதிப்பாரு. பெண்களுக்கு தான் முக்கியம். பசங்களுக்கோ எல்லாருக்குமே தானே வேணும். உங்க ஆட்சியில என்ன இருந்துச்சு? குடிக்கிறாங்க எல்லாம் என்னவா பொண்ணுங்களை இது பண்றாங்க. இப்ப இவர் ஆட்சியில என்ன உடனே எல்லாமே வருது. அதெல்லாம் பாக்கணும்னா ஒண்ணுமே பாக்கல. சும்மா நம்மளதான் தற்குறியா அவங்க தானே நம்மள சொல்றாங்கண்ணா. நான் தற்குறியா அவங்கள தானே சொல்றவங்க தான் தற்குறி. நம்ம புத்திசாலில
நம்ம புத்திசாலினா இப்ப பாரு இப்ப இந்த சிங்கப்பெண்ணை பட தற்கூரிங்க பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அந்த முட்டாளுக்கு தான் பண்ணுவாங்கண்ணா. எல்லாமே பெண்களுக்கு பாதுகாப்பு தற்கூரி பண்ணுவானா? பண்ண முடியாது. நம்ம தான் பண்ணணும். சொல்லுண்ணா, நல்லா போடு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டேஜ்ல அழுகுறாரு. ஆனா அவர் அழுவ மட்டும் தானே செய்வாரு. அவர் பொண்ணை இட்டுன்னு போய் விட்டாரு போல. அவங்க பொண்ணை இட்டுன்னு போய் விட்டாங்க. எதனா சீட்டு குத்தாங்களாப்பா? பாவம் அந்த பொண்ணு எவ்வளவு பேசிச்சுப்பா. அவரை மாதிரியா இருக்குது. எதனா பேசிச்சாப்பா? எதனா இல்லப்பா, அவரை மாதிரியா இருக்குது. அவ்வளவு பேசுனாங்க. ஒரு சீட்டு குத்துருக்கலாம்லப்பா அவங்களுக்கு சாதகமா. நீ என்ன சொல்லு? போய் நான் கேளுங்க. யாரு ஏப்பா, இருப்பா தெரியாம போறதுக்கு நாங்கன்னா முட்டாளப்பா. நான் எம்ஏ முடிச்சிரேன், அவங்க எம்பில் முடிச்சா, எல்லாம் சுத்தி படிச்சிருக்கோம், எல்லாம் காலேஜ் போயிருக்கோம். பொண்ணுக்கு 10 எக்ஸாம் எழுதிருக்கிறோம். எங்களுக்கு தெரியாமலே ஓட்டு போட்டாங்க. ஏன்பா எங்க பிள்ளைங்களா நாங்க படிக்க வைக்கல, எங்க பிள்ளைங்களா கட்டி கொடுக்கல. இதுக்கு மேல என்னப்பா திறமை வேணும்னு கேக்குறீங்க? ஓட்டு போறதுக்கு திறமை வேணும். இப்ப இவங்க தான் சொல்லி கொடுக்கலாம். இத்தனை வருஷம் இல்லாம இவ்வளவு நாள் எங்க போனாங்க? ஓட்டு போட்டா நாங்க நல்லவங்க. அவங்க எல்லாம் வந்து புத்திசாலிகளா? தாவேக்கா போட்டு போட்டு அவங்கள தற்கொலைன்றாங்க. ஏப்பா சார் தற்கூரின்னு சொல்றதுக்கு தகுதியே இல்லாத ஒரே கட்சி எது தெரியுமாப்பா? டிஎம்கே தான்ப்பா. புரியுதாப்பா? அங்கெல்லாம் ஒரு பொம்பளை கூட நின்று மைக்ல நின்று பேச சொல்லி பாக்கலாம். அவங்களெல்லாம் போப்பா, நீ வேற எதுக்குப்பா? நல்ல நல்ல விஷயம் நடக்குது இல்லப்பா, தட்டி கொடுத்துட்டு போகணும்பா. நம்ம செய்ய முடியாது, வேற யாராவது செய்யறாங்கல்ல, அதை பார்த்து பெருமை. அவங்க வீட்லயும் பொம்பளை பிள்ளைங்க இருக்கும்ல, அவங்க சொந்த பந்தத்திலயும் பொம்பளை பிள்ளைங்க இருக்கும்ல. இப்ப இருட்டுல தனியா நடக்க முடிஞ்சுதாப்பா? இப்ப நமக்கு இங்க மெட்ராஸ் சிட்டி ஓகே, இத்தனை வண்டியும் இல்லாதப்பட்ட கிராமத்துக்கும் போவோம்ல, அங்கேயும் சில பசங்கள குழந்தைங்கள எவ்வளவு அவசரப்படுதுப்பா. அதுங்களுக்கு பாதுகாப்பு வேண்டி இந்த மாதிரி படம் நடந்து நினைச்சுக்கப்பா. இது மட்டும் கிடையாதுப்பா. சென்னை மட்டும் யோசிக்காதீங்க. இல்லாதப்பட்ட கிராமத்துல, காட்டு பகுதியில, மலை பகுதியில, இருட்டுல அங்கெல்லாம் என்ன நடக்கும் தெரியலப்பா. பொம்பளை பிள்ளைங்க எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமாப்பா? அதுக்கு நடந்தது நினைச்சுங்கப்பா. இதெல்லாம் இதெல்லாம் வந்து வரவேற்கத்தக்கது. இத பத்தி யாராவது இழிவா பேசினா கடவுளுக்கு பதில் சொல்லுப்பா. சத்யராஜ்ல அழுகுறாரு. ஐயோ கடவுளை, இந்த காமெடி எல்லாம் நடக்கணும்னு இருக்கு. இங்க பாருங்க, சத்யராஜ் இத்தனை நாள் எங்க இருந்தாரு? விஜய் பின்னாடி நண்பன் படத்துல நடிச்சாரு. அப்ப விஜய புகழ்ந்து பேசினாரு. அப்ப தலைவன் விஜய் தான். விஜய் மாதிரி ஒரு டிசிப்ளினான ஆளே இல்லைன்னாரு. இப்ப விஜய பத்தி பொண்ணு டிஎம்கேல சேர்ந்தவனையும் இவர் அப்பா வந்து பின்னாடி பொண்ணு பார்க்க பாதுகாப்பு கொடுக்குறாரு. பொண்ணுக்கு முதல்ல ஒரு அப்பாவா ஒரு நடிகர் சங்கத்துக்கள் என்ன இருக்கிறோமோ அதை பார்க்க சொல்லுங்க. தேவையில்லாம பொதுமக்கள்லயும் விஜய பத்தியும் பேசுறதுக்கு அவருக்கு யாருக்குமே தகுதியும் கிடையாது, அவங்களுக்கு உரிமையும் கிடையாது. கரெக்டா? நன்றி சார். சத்யராஜ் வந்து பயங்கரமா அழுகுறாரு. இப்பவுமே எனக்கு முதல்வர் விஜய் தாங்கிறாரு. சரி சார், இங்க ஸ்டாலின் ஆமா நான் அப்படிலாம் இல்லைண்ணா. ஸ்டாலினை வந்து நம்ம முதல்வராக அவர் சொல்றாரு, அது பெரிய விஷயம் இல்லைண்ணா. தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் தேவைன்னு சொல்லி தளபதியை நம்ம எல்லாம் வர வச்சிருக்கோம். அவர் இப்போ அழுகுறாருன்னா அது இல்லைண்ணா. அவரோட பார்வை வந்து எப்பயுமே திமுக மேல தான் இருக்குது. திமுக பற்றாளராக இருக்கிறதால தான் அவர் வந்து இப்போ அழுகுறாரு. அவர் மாற்றத்தை தேவை ஒரு இதுவே இல்லைண்ணா. அவருக்கு தமிழ்நாடு எப்படி போனாலும் பரவாயில்ல, நாட்டு மக்கள் எப்படி போனாலும் பரவாயில்ல, அவருக்கு தமிழ்நாட்டில் திமுக மட்டும்தான் வரணுன்ற ஒரு எண்ணம் வந்து எப்பயுமே இருக்குது. அதனால இன்னைக்கு வந்து அவர் அழுகுறாருண்ணா, வேற ஒண்ணுமே இல்லை.